بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பேருந்துகள்லையும் லேடி ட்ரெயின்லாம் பயணிக்கும் பொழுது நீங்க பரவலா பார்த்துருப்பீங்க. சிலர் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கக்கூடிய ஒரு சூழல். அதுல பாத்தீங்கன்னா ஜீவனோடு இருக்கக்கூடிய தேவன் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே கடவுள், இயேசுவை தான் வணங்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் துண்டு பிரசுரங்களை நமக்கு கொடுக்கின்றார்கள். இப்படி நம்ம போற வர்ற இடங்கள்ல கொடுக்கறதோட மட்டுமல்லாம குழுவாக அவர்கள் சேர்ந்து கொண்டு வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்படி வீடு வீடா கொண்டு போய் கொடுத்து மக்களிடத்துல இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவினுடைய இரத்தம் தான் ஜெயம், அவர் நமக்காக பல பாடுகளை பெற்றுள்ளவர், நமக்காக பல பாடுபட்டு தன்னுடைய உயிரை ஈன்றுள்ளார் அப்படின்ற மாதிரிலாம் பல செய்திகளை சொல்வார்கள். அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்முடைய முஸ்லிம் சகோதரிகள் மத்தியில இப்படி ஒரு துண்டு பிரசுரம் ட்ரெயின்ல போற நேரத்துல கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன பண்றாங்க, இல்ல இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம், எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை என்று சொல்ல வம்படியா இதை வாங்கி படிங்க என்று சொல்லி திணிக்கப்படுகிறது. உடனே நம்ம சகோதரிகள் என்ன செஞ்சிருக்காங்க, வந்தது ஒரு ஊழியக்கார பெண் போதகர். அவங்களிடத்துல நம்முடைய சகோதரிகள் நம்ம விவாதத்துல கேட்கக்கூடிய பல கேள்விகளை சரி அப்படியா நோட்டீஸ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சராமரியான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அது எப்படி, இயேசு எப்படி கடவுளா இருக்க முடியும், அவரே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு அழைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று பல கேள்விகள், இந்த அடிப்படையில் உண்டான பல கேள்விகளை கேட்டவனையும் பதில் சொல்ல முடியாம திக்குமுக்காடி சுத்தி உள்ள ஆள்கள்லாம் பதில் சொல்லுங்க என்று சொன்னவனையும், நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பதில் சொல்லுவோம், நாங்க தயாரா இருக்கிறோம், இப்ப நாங்க வேற வேலையா இருக்கோம், இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறாங்க, வேற எந்த வேலை இருக்கு, இதை தவிர உங்களுக்கு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க வேண்டியது, அப்படியே நோட்டீஸை கொடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டாப்ல கொண்டு இறங்க வேண்டியது, திருப்பி டிக்கெட் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, மறுபடியும் எடுக்க வேண்டியது, மறுபடியும் இப்படியே கொடுத்துக்கிட்டு இந்த முக்குல இறங்க வேண்டியது, இதுதான் வேலையா இருக்கு, இதுதான் பொழப்பு. கடைசியில பார்த்தா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க என்று சொன்னவனையும் நம்ம அலுவலகத்துல கொடுத்தாங்க, நம்ம இங்க இருந்து தொடர்பு கொள்றோம், இந்த மாதிரி கிறிஸ்தவத்தை பத்தி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு, ஒண்ணு நீங்க எங்க இடத்துக்கு வாங்க, இல்லைன்னா நாங்க உங்க இடத்துக்கு வர்றோம், நீங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க, நிறைய விளக்கம்லாம் சொல்லுவீங்களாம்ல. அந்த நோட்டீஸை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, போனே பண்ண முடியாது, உங்களால போன் பண்ண மாட்டீர்கள், வேணா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதிரி எங்கள்கிட்ட துண்டு பிரசுரத்தை வாங்கக்கூடிய யாருமே போன் பண்ண மாட்டாங்க, போனே பண்ண முடியாது உங்களால அப்படின்னு ஒரு சவால் வேற, இதுல சவால் வேற விட்டுட்டு போனவனே இங்கிருந்து நம்ம கால் பண்றோம், கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம நேரடியா நீங்க வர்றீங்களா, எங்க வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்கறாங்க. மண்ணடியில இந்த மாதிரி நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடினோடனே அரண்டாயிரம்னோ தெரியல, இல்ல நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்றேன், அவரும் ஒரு போதகரா தான் இருக்காரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப தடவை போன் பண்றோம், போன் அட்டன் பண்ணல, அப்புறம் திருப்பி அட்டன் பண்ணி இல்ல உங்க இடத்துக்குலாம் நாங்க வர முடியாது, இப்போ உங்க இடத்துக்கு நாங்க வரவா, அந்த ஒரு கிறிஸ்தவ சபை ஒன்று போட்டிருக்கீங்க, காந்தி நகர்னு போட்டிருக்கீங்க, போன் நம்பரை போட்டிருக்கீங்க, நாங்க நேரா வர்றோம், ஒரு 20 பேர் சந்தேகங்கள் கேட்க வரலாமா, அல்லது நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேர் வர்றோம் அப்படின்றோம். இல்ல நீங்களும் வரக்கூடாது, அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அப்படி சொல்வதற்கு திராணி இருக்க வேண்டும். நோட்டீஸை கொடுக்க மட்டும் செய்வேன், அதுல இருந்து சந்தேகம் கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம். அப்புறம் எதுக்கு போன் நம்பர் போடுறீங்க, அப்படியா நாங்க வரக்கூடாதா, நீங்க தானே விளக்கம் சொல்ல சொல்றீங்க, விளக்கம் சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க, இல்ல எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு 20-30 தடவை கால் பண்றோம், போனே அட்டன் பண்ணல. ஒரு தடவை போன் பண்ணவனே தெரியாதனமா அந்த பெண்மணியை நமக்கு திருப்பி கால் பண்றாங்க. கால் பண்ணி, தம்பி போன் பண்ணீங்களா? ஆமா நான் தான் போன் பண்ணேன். என்ன தம்பி சொல்லுங்க தம்பி, இல்ல பைபிள்ல இருந்து சந்தேகம் கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க தம்பி, என்ன சந்தேகம் சொல்லுங்க. இல்ல அதான் எங்க சிஸ்டர்கள்ட்ட வந்து நோட்டீஸ் கொடுத்தீங்கல்ல, நேரா வர்றோன்னோமே. இல்ல தம்பி நாங்க வந்து பிஸியா இருக்கோம், நான் வந்து பிரேயர்ல இருக்கேன். நீங்க தான் எங்களுக்கு போன் பண்ணிருக்கீங்க, எனக்கு போன் பண்ணிட்டு நீங்க பிஸியா இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்ல நான் இப்ப வந்து ஜெபத்துல இருக்கேன். என்ன ஜெபத்துல இருக்கீங்க? ஜெபத்துல இருக்கிற ஆளு ஏன் போன் வந்துச்சு எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்டவனையும் போனை கட் பண்ணியாச்சு. அதுக்கு திருப்பி போனை போட்டா அதே குரல் தான். போன் அட்டன் பண்ணி அவங்க அந்த அம்மா வந்து வெளியே போயிருக்கிறாங்க. என்னங்க இப்பதான் பேசுனீங்க, அதே குரல் தான் கேக்குது, திடீர்னு எப்படி வெளியே போனாங்க? அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து பொய்யையும் பிராடையும் பித்தலாட்டத்தையுமே மூலதனமாக வைத்து கொண்டு நோட்டீஸ் கொடுக்கறப்ப மட்டும் உங்க கையில வச்சு திணிக்க தெரியுதுல, படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி மத திணிப்பு பிரச்சாரம் செய்ய தெரியுதுல. ஒருத்தன் வேணான்னு சொன்னாட்டு போக வேண்டியது தானே, அவன் கையில போய் திணிக்க தெரிஞ்சுச்சுல. அப்படின்னா நாங்க போன் பண்ணி கேட்டா பதில் சொல்லணும்ல, நாங்க நேரா வர்றோம்னு சொல்றோம்ல, பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்ல இவர்களுக்கு திராணி இருக்கின்றதா? திராணி இருக்காது. சும்மா வந்து மக்களை வந்து மூளைச்சலவை செய்து உனக்கு நான் பணத்தை தர்றேன், உனக்கு வீடு கட்டி தர்றேன், உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தர்றேன், உனக்கு ஒரு மிஷின் போட்டு தர்றேன், உனக்கு எத்தனாயிரம் ரூபாய் வேணும் என்று சொல்லி இப்படி ஆசை வார்த்தைகளை காட்டித்தான் அவங்க மதத்துக்கு ஆள் பிடிக்கிறாங்களே தவிர நியாயமான கருத்துக்களை முன்வைத்து அறிவுபூர்வமான வாதங்களை முன்வைத்து ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்லி லாஜிக் பேசி அறிவு சான்றுகளை முன்வைத்து அறிவியல் சான்றுகளை முன்வைத்து இயேசுதான் கடவுள், அவரை தான் நீங்க ரட்சகரா ஏத்துக்கிறன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றதா இருந்தா வாங்க, நம்ம நேருக்கு நேர் உங்களை நாம் சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என்று இவர்களுக்கு பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றோம். இதற்காகவே நாம சிறப்பு குழுக்களை போட்டிருக்கிறோம். நம்ம பெரிய குழு, சிறப்பு குழு இருக்கின்றது. இப்ப தலைமையகத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எந்த ஒரு மூலையில இது போன்ற துண்டு பிரசுரத்தை விநியோகம் செய்து இது மாதிரி வந்து இயேசுதான் கடவுள், அவருடைய ரத்தம் ஜெயம், அவரை தான் நீங்க கடவுளா ஏற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆன்லயே அதை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று குழப்பற மாதிரியான வேலைகளையோ அல்லது இது போன்ற திசை திருப்பக்கூடிய வேலைகளையோ யாரும் செய்வார்களே ஆனால் இதை கேட்கக்கூடிய சகோதரர்கள், நீங்க இதை கேள்விப்பட்டீங்கன்னா அல்லது உங்களுடைய கையில இந்த மாதிரியான துண்டு பிரசுரம் கொடுக்கப்பட்டால் உடனடியா தௌஹீத் ஜமாஅத்துடைய தலைமையகத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. தௌஹீத் ஜமாஅத்துடைய தலைமையகத்தை கான்டாக்ட் பண்ணா நாம அவர்களை கான்டாக்ட் பண்ணுவோம், அவர்களிடத்துல கேள்வியை கேட்போம். இப்ப அந்த அம்மா வந்து நம்ம போன் நம்பரே எடுக்கிறது கிடையாது, நம்ம போன் நம்பரை எடுக்கிறது மட்டும் இல்ல போல, யாரு போனே எடுக்கிறது இல்ல போல. காரணம் என்ன? போனை அட்டன் பண்ணா நேரடியா சந்தேகம் கேட்க வர்றேன்றாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி 4 இலைவுல செல் நம்பரை வந்து மாத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சிம் கார்டை உடைச்சு போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி நிலைமை இருக்கின்றது என்றால் இதுக்குன்னே சிறப்பு குழுவை போட்டு இப்ப ரெடி பண்ணி இருக்கிறோம். பல குழுக்கள் எந்த அளவுக்குன்னா பைபிள்ல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு பைபிள்ல உள்ள விஷயங்களை எல்லாம் நாம வந்து மேற்கோள் காட்டி கேள்வி கேட்டால் அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் அவர்களை ஓட வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் ஆட்களை தயார் பண்ணி இருக்கின்றோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அறிவிப்பு செய்து கொள்கின்றோம். யாரிடத்துல இந்த மாதிரியான துண்டு பிரசுரம் கொடுக்கப்பட்டாலும் உடனடியா தலைமையை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவரிடத்துல நேரா போற மாதிரி எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி உடனடியா வந்து நாம அவரிடத்துல போய் கேள்வி கேட்கிற மாதிரி தொலைபேசி நேரா தொடர்பு கொண்டு நேரா போவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இது வந்து சிறப்பு குழு, பெரிய குழுவாகவும் இது இருக்கின்றது, பரந்த குழு, உலகளாவிய குழு இது. சரியா? இனிமே வந்து உங்கள்ட்ட வந்துகிட்டு இயேசுவே உங்கள் வாழ்க்கையினுடைய இரட்சகர்னு யாராவது வந்துட்டா உடனே கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, அப்படியா சரி இந்த இருங்க இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லி நீங்க கால் பண்ணிடணும். அந்த ஸ்பாட்லயே சொன்னீங்கன்னா உடனடியாக வந்து அவரிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இதை கவனத்தில் கொள்ளும்படி இங்க உள்ள சகோதரர்களுக்கு நாம கேட்டுக்கொள்கின்றோம். காரணம் என்னன்னா இந்த மாதிரி வர வேண்டியது, வந்துட்டு நோட்டீஸை கொடுக்க வேண்டியது,
கொடுத்துட்டு கேள்வி கேட்கிறோட ஓட வேண்டியது. இதுவே பொழப்பாக தெரிகின்றார்கள். இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நம்ம சகோதரர்கள் பல கேள்விகளை கேட்டு கடைசியில் என்னடான்னா நம்ம இருக்கிற தெருப்பக்கமே தலை வச்சு பழுக்கிறது கிடையாது. கண்கூடாக பார்த்து விட்டோம். ஆவடி, அம்பத்தூர், திருவொற்றியூர், தாங்கல், பூந்தமல்லி இது போன்ற பகுதிகளிலையும் இன்னும் உதாரணத்துக்கு தான் இந்த தகவல்கள் சொல்றேன். சில ஏரியாக்கள் இது அல்லாம பல ஏரியாக்கள்ல நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மக்கள் கூட்டு வந்து நம்ம மர்கஸ்குள்ளே உட்கார வச்சு பைபிள்ல இருந்து சராமரியா அதுல உள்ள ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் கேவலத்தனங்களையும் பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளி போட்டு கேள்வியை கேட்டா பதில் சொல்ல முடியாம ஓட்டம் எடுத்தவர்கள் அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த பக்கமே வர்றது கிடையாது. அப்போ வந்து ஒண்ணு நீ பிரச்சாரம் பண்றதா இருந்தா எங்களுக்கு விளக்கம் சொல்லு, இல்லாட்டினா இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் நடக்க வேண்டும். அம்பத்தூர்ல இதே மாதிரி ஒரு பெண்மணி கூட்டம் வந்தது. பெண்களையும் ட்ரைனிங் பண்ணி நம்ம முஸ்லிம் வீட்டு பெண்களிடத்துல போய் பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. அவர்களையும் புடிச்சு உட்கார வச்சு கேள்வியை கேட்டா அந்த வருஷம் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது கூட பக்கத்து வீட்டுக்காரவங்க கிறிஸ்டினா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டாங்களாம். ஏங்க அந்த அம்மா 2 பேர் பிரச்சாரம் பண்ண வந்தாங்க இல்லைங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட கூட வரமாட்டேன்ட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, இல்ல உங்க வீட்டுக்கு வந்தா பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது கூட கழிஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தா அப்புறம் எதுக்கு நீங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றீங்க? அப்புறம் எதுக்கு வந்து இயேசுவை தான் கடவுளை ஏத்துக்கிறேன்னு ஏன் வாய்கிலேயே பேசுறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லில் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியானவர்களாக இருந்தால் நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஆவடியில் இப்படிதான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒருத்தவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவரிடத்துல கேள்வி கேட்கணும். அவர் போய் 4 பேரை கூட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வந்தா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம கடைசியில கூட்டிட்டு வந்தவர் என்ன செஞ்சிருக்காரு, நியாயமா தானே கேட்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த ஆளுகள்ட்ட பார்த்து சொல்ல, அவரு அங்க வந்த போதவர், ஏய் நீ நம்ம ஆளு, நீ அவங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்க, அங்கே சண்டை. இதுதான் நடக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த பக்கமே ஆளை காணாம், ஆள் எஸ்கேப். இந்த மாதிரி திருவொற்றியூர் தாங்கல்ல போய் இதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்து வருகிறாங்க. நோட்டீஸ் வாங்கி இயேசுவை கடவுள்ன்றீங்களா, இயேசுதான் தேவன்றீங்களா, உங்கள்ட்ட சில சந்தேகங்கள் கேட்க வேண்டிய இருக்கு, நாங்க தவி ஜமாத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனே வந்த கூட்டம் அது ஒரு பெரிய கூட்டமா இருந்திருக்கு. அந்த கூட்டம் நாங்க உங்கள்கிட்ட வந்து சொன்னோமா, எங்கள்கிட்ட வந்து சொன்னா எங்க ஏரியா தானே நோட்டீஸ் கொடுக்குறீங்க, நாங்க எங்க உண்டு எங்க வேலை உண்டு நாங்க பார்த்துட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட வந்து ஏன் கேள்வி கேட்கிறீங்க, உங்க பக்கமே நாங்க வரல, நாங்க வேற ஏரியாவுக்கு போயிடுறோம் என்று சொல்லி ஓடுகின்றார்கள். என்றால் ஏன் ஓடணும்? சத்தியமா இருந்தால் எங்க முன்னாடி நின்று சொல்ல வேண்டியதுதானே. இப்படித்தான் பொய்யையே மூலதனமாக வைத்து மக்களை வந்து மண்டையை கழுவி மூளைச்சலவை செய்து இப்படிதான் இவர்கள் மக்களை ஏமாத்துகிறார்களே ஒழிய எந்த ஒரு அறிவுபூர்வமான வாதமும் இருக்காது, இறை வேதம் என்பதற்குண்டான எந்த சான்றும் இருக்காது. இப்படி பொய்யான செய்திகளை சொல்லிதான் மக்களை ஏமாத்துறாங்க. நான் பார்த்தோம், போன வாரம் ஒரு வீடியோ ஒன்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தா என்ன மாதிரி வந்து மக்களை ஏமாத்துறாங்கன்றதற்கு அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோ, அந்த 1.5 நிமிஷத்திலே இவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுது. ஒரு பாதிரியார் என்ன செய்யறாரு, ஒரு போதகரு ஒரு 2 பேருடைய முடிய பிடிச்சு ஆஞ்சு வைக்கிறாரு. எல்லாம் 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 அழிக்கப்பட்டது, எல்லாம் எல்லாம் அழிக்கப்பட்டது. விடுதலை ஏய் எல்லாம் எந்திரி 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 எந்திரி. எங்க இருந்து வந்த? எந்திர. எங்க இருந்து வந்த? எங்க இருந்து வந்த? நாராயணனா? நாராயணனா யாரு? நாமம் போட்ட நாராயணன் இங்க என்ன வேலை? என்ன செஞ்ச? முடிய பிடிச்ச ஆயிருக்கு. உனக்கு என்ன வேலை? ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் பிடிச்சி முடிய பிடிச்சி ஆஞ்சுக்கிட்டு பொம்பளைய போட்டு இப்படி வளைக்கிறாரு, முடிய பிடிச்சி வளைக்கிற, வளைத்து கொண்டு ஆம்பளைய பிடிச்சுக்கிட்டு முடிய பிடிச்சி ஆஞ்சு சொல்லு, எந்திரி எந்திரி, எங்க இருந்து வந்திருக்க, எந்திரி எந்திரி, நீ யாரா சொல்றா சொல்றா அப்படின்னு அவரு, நான் வந்து நாராயணனுக்கு இங்க என்னடா வேலை, நீ எந்த நாராயணன்டா கேள்வி வேற, நான் நாமம் போட்ட நாராயணனுக்கு இங்க என்னடா வேலை? நாராயணன் யாரு? நாமம் போட்ட நாராயணன் இங்க என்ன வேலை? என்ன செஞ்ச? எதுக்கு அங்கே வந்த?
எந்திரிச்சு வந்திருக்கியோ? இயேசு தான்டா ஜீவனோடு உயிர் தெழுந்தார். இங்க எதுக்கு வந்த? அவளோட இந்தியா என்ன செய்ய பண்ண? தலைவலியை கொடுத்த, வேற இடுப்பு வலியை கொடுத்த, ஊரல கொண்டு வந்து கொடுத்த, வேற வேற நாராயணா? எந்த நாராயணன்? எனக்கு தெரியாதுல்ல. நீ அன்னைக்கு ஏதோ சொன்ன உயிரோட எந்திரிச்சான்னு சொல்லி, அந்த நாராயணனா? ஏல சாகும் போதுல கொளுத்துவாங்க தெரியுமால? அப்ப அடிக்கிறதுக்கு 2 பேர் வச்சிருந்தாங்க தெரியுமா? எதுக்குல? அது எந்திரிச்சதால இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எந்திரிச்சாரு. நீ நாமம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துற நக்கி நாராயண பைய. நீ உயிரோட எந்திரிச்ச? என்ன உயிரோட எந்திரிச்ச? உயிருள்ள தேவன் யாரு? நீ யாரு? நாமம் போட்டா பெரியாரா? இன்னும் 2 பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க அவங்க? இருக்குடா, நாம அது நாம. நீ அதை பத்தி ஏன் கவலைப்படுற? பூ மாதிரி தான் கூட்டு வந்தாலும் 3 பேருமா? யாரெல்லாம் எந்த ஊர்ல கூட்டு வந்தாங்க? தங்கம்மா நீ எல்லாம் பொய்யிடா. அதாவது என்னன்னா, நாமம் போட்ட நாராயணன் உதயம் செத்து போயிட்டானா. இதுல இருந்து அவங்க சொல்லக்கூடிய செய்தி, நாமம் போட்ட நாராயண நீ என்னென்னடா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இடுப்பு வலியை கொடுத்த, தலை வலியை கொடுத்த, இந்த மாதிரியான வலிகள்லாம் நாமம் போட்ட நாராயணனுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி, நீ இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீ என்னடா நீ என்னமோ உயிர் தெழுவீங்களோ? நீங்க இயேசு தாண்டா உயிரோடு ஜீவனோடு உயிர் தெழுந்தார். அவன் தாண்டா உயிர் தெழுகின்ற தேவன். உயிர் தெழுந்தாருனாலே முன்னாடி செத்து போனார்னு அர்த்தமாவதா இல்லையா? கடவுளையும் செத்து போனாரு. அதை கேள்வி கேளுங்கடான்னா, செத்து போய் உசுர் பொழைச்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். இது எப்படி சரியா வரும்? இது லாஜிக்கு பொருந்துதா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம செத்து போனவர் எப்படிப்பா கடவுளா இருக்க முடியும்? இயேசு செத்து போயிருக்காரப்பா, 3 நாள் அவரு செத்து போய் கிடந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப 3 நாள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் எங்க? செத்து போயிட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? திருப்பி உயிரோடு எழுந்தாராம். திருப்பி உயிரோடு எழுந்து என்ன செஞ்சாரு? உங்கள் மீது சமாதானம் உண்டாகட்டும். லூக்கால வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதை பார்த்து விட்டு எல்லாம் கழிஞ்சு ஓடுறாங்க. பிசாசு வந்துருச்சு போல அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நான் பிசாசு கிடையாது, பாருங்க எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கடுமையான பசியா வேற இருக்கு, ஏதாவது ஒரு சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சாப்பிடுவதற்கு தேன்கூட்டு துணிக்கை அவர்கள் கொடுத்தார்கள், பொரித்த மீன் துண்டை கொடுத்தார்கள். திருப்பி உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் பசி எடுத்து திண்டாலு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எந்திரிச்சாரு. நீ இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எந்திரிச்சாரு. நீ ஜீவனோடு உயிர் தெழுந்தார்னு வேற சொல்றீங்க. ஜீவனோடு உயிர் தெழவில்லை, பசியோடு உயிர் தெழுந்திருக்கிறார். கடும் பசி அவருக்கு. அவருக்கு நீங்க கொடுத்த அந்த தேன்கூட்டு துணிக்கையையும் பொரித்த மீன் துண்டையும் திண்டு விட்டு இருக்கிறார். அவர் திண்டார்னா திண்டது மட்டும்தான் இருக்கின்றது. 2க்கும் போயிருப்பார், கக்கூசும் போயிருப்பாரா இல்லையா? அப்ப கடவுளுக்கு பசி எடுக்குமா? கடவுள் 2 பாத்ரூம் போவாரா? இந்த கேள்வியை கேட்டு இது ஜீவனோடு உயிர் தெழுதல் இல்லை, இது வேற மாதிரி உயிர் தெழுதல்ன்றதுதான் விளங்குது. அப்ப இப்படி மக்களை மடையர்களாக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை, நம்முடைய சகோதரிகள் கேட்ட கேள்விக்கு. அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த மாதிரி பல பிரச்சாரங்களை உருவாக்கி இருக்கின்றோம். இனிமே எங்கேயாவது நோட்டீஸை கொடுப்பார்களே ஆனால் உடனடியாக தவ்ஹீத் ஜமாஅத்தை தொடர்பு கொள்ளுங்க. இவர்களுக்கு சரியான முறையில் இதுல பதிலடி கொடுக்க நாம தயாராக.